Example 3.22. If 9x to the power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b is a perfect square. Perfect square na அவங்களே கொடுத்துட்டாங்க. Find the values of a and b. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? Square root கண்டுபிடிக்கணும். இப்போ first square root கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? Check the degrees. Degrees நம்ம check பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? Quotient மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நமக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னது? கால்குலேஷன் பார்ட். தேர்ட் என்ன பண்ணணும்? டூ டிஜிட்ஸா நம்ம எடுக்கணும். டூ டிஜிட்ஸா நம்ம கீழே இருக்கணும். கிளியரா? சோ நம்ம கோஷன் பார்ட் மட்டும்தான் கால்குலேஷனுக்கு நம்ம கிளியரா போடணும். தட் கோஷன் பார்ட் வில் பி மல்டிப்ளைட் பை 2 ஒன்னொன்னா போடும்போது. இப்ப நம்ம இதை போடலாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 9x to the power 4 நம்ம செக் டிகிரீஸ். அப்புறம் என்ன வருது? 12x cube plus 28x to the square plus ax plus b. It's a perfect square னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னது? இதுக்கு ஸ்கொயர் ரூட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். So next நம்ம என்ன பண்றோம்? first digit நம்ம எடுத்துக்கிறோம் 9. 9 என்ற நம்பர் இருக்கிறதுனால என்னது? 3 into 3 is 9. ஆமாதானே? 3 into 3 is 9. அப்படிங்க இருக்கு. x to the power 4 இருக்கு. So x square into x square. நம்ம என்ன கிளியரா இருக்கணும்னா ஸ்கொயர் ரூட்ல இங்க என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் நம்ம போட வேண்டியது இருக்கும். அந்த டிஜிட் எந்த டிஜிட் கால்குலேட் பண்றோமோ அது மட்டும் அது அப்படியே தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போ 9x to the power 4. இப்போ என்ன பண்றோம்? as usual subtraction. இந்த டிஜிட் கேன்சல் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் நம்ம இறக்கி எழுதணும். that is 12x cube plus 28x square. So what is the next calculation அப்படின்னு பார்த்தோம்னா calculation partல என்ன பண்ணணும்? Quotient is multiplied by 2. அப்ப என்ன வரும்? 3x square multiplied by 2. இங்க என்ன வரும்? 6x square. நம்ம என்ன போடணும்? இங்க 6x square போடணும். Quotient multiplied by 2, that is 3x square multiplied by 2 is 6x square. இப்போ நம்ம செக் பண்ணணும். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் இங்க இருக்கிறதையும் செக் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்க என்ன மேல என்ன வரும் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 12x cube divided by இங்க 6x square செக் பண்றோம். இங்க என்ன வரும்? 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இங்க ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க எது கேன்சல் ஆயிடும்? அப்ப என்ன வரும்? 2x. சோ இங்க நம்ம என்ன போடணும்? இங்க பிளஸ் 2x போடணும். இங்க பிளஸ் 2x போட்டா நமக்கு என்ன போடணும்? இங்கேயும் என்ன போடணும்? பிளஸ் 2x தான் போடணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கால்குலேஷன் ஸ்டெப். இங்க இருக்கிற 6x ஸ்கொயர் பிளஸ் 2x மல்டிப்ளைடு பை, நான் இருந்தா அப்படியே டக்குன்னு போட்டுருவேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். மல்டிப்ளைடு பை இது என்னது? this 2x. கிளியரா? இப்போ நம்ம கால்குலேஷன் போடலாம். 6x square into 2x என்ன வரும்? 12x square plus 2 into 2 என்ன வரும்? 4. இங்க x cube 4x square. So that is 2x into 6x square is 12x cube plus 2x into 2x is 4x square. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். இங்க என்ன வரும்? மைனஸ் வரும். இங்கேயும் மைனஸ் வரும். So இது கேன்சல் ஆயிடும். இங்க நமக்கு என்ன வரும்? 28x square minus 4x square will be 24x square. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 digits இங்க மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் கீழே இறக்கி எழுதணும். ax plus b. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? as usual இந்த quotient, right? quotient multiplied by 2. next quotient multiplied by 2. quotient multiplied by 2 என்னது? 3x square plus 2x multiplied by 2. அப்போ என்ன வரும்? 3 2 are 6. அதான் நம்ம இங்க போடணும். 6x square plus 4x. okay, 6x square plus 4x. quotient multiplied by 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் நம்ம பார்க்கணும் இல்ல? அப்போ 24x square by இது என்ன டிஜிட்? இங்க இதுலயும் ஃபர்ஸ்ட் டிஜிட், இதுலயும் ஃபர்ஸ்ட் டிஜிட். 66x square. அப்ப நமக்கு என்ன வரும்? இங்க 4 கேன்சல் ஆயிடும். this x square கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இங்க இருக்கிறது என்னது? 4 மட்டும்தான். இப்ப நமக்கு என்ன பண்ணும்? பிளஸ் 4 போடணும். இங்க 4 போட்டா என்ன போடணும்? இங்கேயும் 4 தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஸ்டெப் என்னது? this is 6x square plus 4x plus 4 multiplied by
என்னது this நம்ம போட்டோம்ல அந்த 4 கிளியரா சோ இது மல்டிப்ளைட் பை இது எல்லாமே கால்குலேஷன் ஸ்டெப் தான் அதனால அப்படி கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போட்டுட்டு வரணும் அப்ப என்ன வரும் பாருங்க 6 into 4x square is that is 6 into 4x square is 24x square plus 4 into 4 is 16x plus 4 into 4 is 16 so இப்ப நமக்கு என்ன வரும் இங்க பார்த்தோம்னா 24x square plus நான் மல்டிப்ளை பண்ணி இங்க தனியா போட்டிருக்கேன் அதை போடுறேன் 4 into 4 is 16x plus 4 into 4 is 16 கிளியரா இப்போ நம்ம என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம் சைன் சேஞ்ச் பண்றோம் இங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்க என்ன வரும் மைனஸ் சோ வாட் ஹேப்பன்ஸ் இது கேன்சல் ஆயிடும் இங்க என்ன இருக்கு x minus 16x ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்கன்னா இது எல்லாமே என்ன வந்துரும் 0 தான் வரும் அதே மாதிரி b minus 16 is equal to 0 so here x காமனா வெளிய எடுத்தோம்னா a minus 16 is equal to 0 or a is equal to 16 இங்க என்ன வரும் b is equal to 16 clear so a is 16 b is 16 தான் ஆன்சர் அப்படியே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஆனா இங்கே வந்து 2ab 3ab ன்னு கொடுத்திருந்தாங்க நம்ம இந்த மாதிரி தான் போடணும் ஏன் நம்ம 0 போடுறோம்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன வரும் எல்லாமே கேன்சல் ஆகி 0 தான் வரும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் இங்க 0 கூட நம்ம ஈக்குவேட் பண்றோம் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 0 வரணும் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 0 வரணும்